வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவைப்படுற தமிழ் நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம நேற்றைய வீடியோவில் 2011 உள்ள விஏஓ கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 2012 உள்ள விஏஓ டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின் அதோட ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எது எதிர்ச்சொல்? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க செயல். இதில் எது எதிர் சொல் அப்படின்னா குணம், அதுக்கு குற்றம். இதுதான் இதனுடைய விடை, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக. என் எழுதுகோல் இதுவல்ல, என் எழுதுகோல் இதுவன்று. உடைகள் கிழிந்து விட்டது, உடைகள் கிழிந்து விட்டன. இதற்கு ஆன்சர் என்னன்னா 2 மற்றும் 4. இதுதான் சரி. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தொடர் வாக்கியம் குறித்து சரியானது எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு அதனுடைய விடை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், ஓர் எழுவாய் பல பயணிகளை பெற்று வரும். இது அடுத்து, மகிழ்ச்சி துன்பம் வியப்பு போன்ற உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது, இதுவும் இல்லை. அடுத்து, வினா பொருள் தரும் வாக்கியம். அடுத்து, ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம், இதுவும் இல்லை. இதில் தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எது நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நூல் அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சந்தன பேழை. விடை சந்தன பேழை. அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கு ஆப்ஷன் ரீட் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க, ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இதில் ஒரு என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது கொஸ்டின் ஆன்சர் ஒருத்தார் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் பி. அடுத்து 7வது கொஸ்டின், உவமை தொடர்கள். உடலும் உயிரும் போல, அச்சில் வார்த்தார் போல, அணிவகுத்தார் போல, வேம்பும் அரசும் போல. இதில் பின்வருவனவற்றுள் இத்தொடருக்கு பொருத்தமானதை தேர்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமானது என்னன்னா 7வது கொஸ்டின் ஆன்சர் 1, 2, 4 மட்டும் ஒரே பொருளுடையன. 1, 2, 4 மட்டும் ஒரே பொருளை உடையது. ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்க, 8வது கொஸ்டின், படு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு. இதற்கு ஆன்சர் படுதல். 9வது கொஸ்டின், நல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு. நல்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நல்கு. அடுத்து 10வது கொஸ்டின், மதிமன்னும் மாயவன் வாழ்முகம் ஒக்கும், கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும். மேற்காண் பாடலில் அமைந்துள்ள தொடைகளின் அடிப்படையில் எது சரியான கூற்று? எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10வது கொஸ்டின் ஆன்சர் அடி எதுகையும் அடி இயைபும் வந்துள்ளன. அடி எதுகையும் அடி இயைபும் வந்துள்ளன. ஆப்ஷன் சி. அடுத்து, டிலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எது தவறானது? 11வது கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, உழைப்பு. இதுதான் தவறானது. இதுதான் ஆன்சர். பொருந்தா இணையை கண்டறிக. தன், குளிர், கார், கருமை, மறு, குற்றம், வீறு, விளக்கு. இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீறு, விளக்கு தான் பொருந்தாதது. அடுத்து, கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வினாப்பொருள் தரும் வாக்கியம், விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம். ஆப்ஷன் சி பாருங்க, ஒரு செய்தியை தெரிவிக்கும் வாக்கியம். ஆப்ஷன் டி தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு விடை 13வது கொஸ்டின் வந்து விடை பார்த்தீங்கன்னா விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம். ஆப்ஷன் பி ஆன்சர். வலுவு சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய். வலுவு சொல் அற்ற வாக்கியத்தை வந்து தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து பாருங்கள். 14வது கொஸ்டின் ஆன்சர் வற்றல் அருகே கோடரி இருந்தது. வற்றல் அருகே கோடரி இருந்தது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பேடிகை வாளாண்மை போல கெடும் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேடிகை வந்து வாளாண்மை போல கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின் ஆன்சர் முயற்சியின்மை. ஆப்ஷன் பி முயற்சியின்மை. அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. மதிமுகம் முகமதி, கனிவாய் வாய்கனி, முகப்பூ பூமுகம், மலரடி அடிமலர். 16வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகப்பூ பூமுகம். ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து முகப்பூ பூமுகம். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின் தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் வந்து யார்? 17வது கொஸ்டின் ஆன்சர் சுந்தரர். ஆப்ஷன் பி சுந்தரர். அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. இல்யூஷன் மெய்த்தோற்றம், இல்யூமைன் வெளிச்சமாக்கு, இல்வில் கெட்ட எண்ணம், இமேஜ் பிரதிமை. இதில் வந்து பொருந்தா இணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. 18வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்யூஷன் மெய்த்தோற்றம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்யூஷன் மெய்த்தோற்றம். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக எவ்வகை வாக்கியம் என சுட்டுக கேட்டிருக்காங்க. 19வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம். 20வது கொஸ்டின் பாருங்க. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. 20வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது. இதுதான் செயப்பாட்டு வினை சொற்றொடர். ஆன்சர் மறுபடி சொல்கிறேன். நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருந்தா இணையை கண்டறிக. கொண்டல் கிழக்கினின்றும் வீசும். ஆப்ஷன் பி தென்றல் தெற்கினின்றும் வீசும். ஆப்ஷன் சி புயல் மேற்கிலிருந்து வீசும். ஆப்ஷன் டி வாடை வடக்கினின்றும் வீசும். பொருந்தா இணை வந்து 21வது கொஸ்டினுக்கு எதுனா புயல் மேற்கிலிருந்து வீசும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக வந்து கேட்டிருக்கு. பொறுத்துகல ஆன்சர் 22வது கொஸ்டின் செய்தி தொடர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணவர் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். அடுத்து வந்து பாருங்கள் உணர்ச்சி வாக்கியம். அதில் ஆஹா என்னை அழகு இதுதான் அதற்கான விடை. அடுத்து கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியத்தில் வந்து பாருங்கள் அனைவரும் தாய்மொழியை போற்றுக இது வந்து கட்டளை வாக்கியம். அடுத்து வினா வாக்கியம் வந்து உங்களுக்கே தெரியும் உண்மைக்கு அழிவில்லை அல்லவா. இது வந்து கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சால் வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஓகே, இதுக்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ தான் இதற்கான விடை. அடுத்து 23வது கொஸ்டின் பின் வருவனவற்றில் எது தி ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம்? தி ஜானகிராமனால் வந்து எழுதப்படாத புதினத்தை தான் கேட்டிருக்காங்க. ரீட் பண்ணும்போது கவனமாக ரீட் பண்ணணும். ஆன்சர் பாருங்கள். 23வது கொஸ்டின் ஆன்சர் பாலும் பாவையும். ஆப்ஷன் டி. அடுத்து 24வது கொஸ்டின் சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. ஆந்தை கத்த கழுதை அலற கிளி கரைந்தது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்க ஆந்தை அலற கழுதை கனைக்க கிளி கொஞ்சியது. ஆப்ஷன் சி குதிரை கனைக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது. ஆப்ஷன் டி புலி உரும மயில் அகவ யானை கத்தியது. 24வது கொஸ்டின் ஆன்சர் குதிரை கனைக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது. சரியான மரபு தொடர் ஆப்ஷன் சி. அடுத்து 25வது கொஸ்டின் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன்
சாந்துணையும் கல்லாதவாறு. இக்குறளின் அடிப்படையில் சீர் இயைபினை சுட்டுக கேட்டிருக்காங்க. 25வது கொஸ்டின் ஆன்சர் நாடாமல் ஊராமால். நாடாமல் ஊராமால் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ. 2012 உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் விஏஓவில் கேட்டது. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.